ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏர் இன்ஃப்ளேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏர் இன்ஃப்ளேட்டர் பற்றி ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம டயருக்கு மோஸ்ட்லி காற்று பிடிக்கிறோம்னா அதுக்கு யூஸ் ஆகிறது ஏர் இன்ஃப்ளேட்டரு. இது அகோரோ கம்பெனி இது ஓகேங்களா. இப்போ இது ஒரு 5 to 6 திங்ஸ்க்கு இது யூஸ் ஆகுது. இது பவர் ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆகுது. அதுலேயும் பேட்ரியும் நமக்கு ஷோ ஆகுது. பாருங்கள் எவ்வளோ பேட்ரி இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த ஸ்டார் பட்டன் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது என்னென்னா இந்த லைட்டுக்கு. இது சப்போஸ் நைட் டைமில் நமக்கு வெளிச்சம் இல்லை, நமக்கு டயர் காற்று கம்மியாக இருக்குது, அந்த டைமில் நம்ம காற்று பிடிக்கிறோன்னா இது லைட்டாகவும் யூஸ் பண்ணி நம்ம காற்று பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ண உடனே லைட் எரியுது. அதே மாதிரி இதை இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அது ரெட் லைட் மாதிரி பிளிங்க் ஆகும். அது எதுக்குன்னா, நம்ம சப்போஸ் இருட்டில் நிற்கும் போது ஏதோ ஒன்று நம்ம கார் ஏதோ ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஏதோ ஒன்று இதுவாகிடுச்சுன்னா அந்த டைமில் நம்ம காரை ஓரமாக பார்க் பண்ணியிருப்போம், ஆனாலும் பின்னாடி வர வண்டிக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பிளிங்கிங் பண்ணும்போது இங்கே ஏதோ ஒரு லைட் வெளிச்சம் அடிக்குதுன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போவாங்க. அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதையே திரும்ப ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி இப்போ இது பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக யூஸ்வலாக 5 செகண்ட்ஸ் விட்டப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிடும். இப்போ திரும்ப நம்ம ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அதில் பேட்ரி ஃபுல்லாக இருக்குதுன்னு காட்டுது. இப்போ இந்த சுவிட்ச் எதுக்குன்னா, இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது 4 விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஃபஸ்ட்டு நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் இருக்கும்போது அதில் பால் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுது. பாலுக்கு நம்ம காற்று பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. இப்போது அதே மாதிரி நம்ம இப்போது அதுக்கு 9 அப்படின்னு காட்டுது. அதே மாதிரி அடுத்து இப்போ நான் ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல கார் சிம்பிள் காட்டுது. கார் சிம்பிள்னால் கார் டயருக்கு நம்ம காற்று பிடிக்கலாம். அந்த மாதிரி இதில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கிறது நம்ம எவ்வளோ காற்று வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். இப்போ இதில் 36ன்றது நாங்கள் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்இவிக்கு நாங்கள் வச்சுருக்கிறதுக்கு பண்ணதுனால அந்த டிஃபால்ட்டாக அதிலே இருக்காது. சப்போஸ் ஒவ்வொரு காருக்கும் ஏற்ற மாதிரி அந்த காரோட ஃப்ரண்ட் டோர்லேயே கொடுத்துருப்பாங்க, டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ மைனஸ் பண்ணால் மைனஸ் ஆகுது, ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் ஆகுது. அந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து திரும்ப அதை நான் ப்ரெஸ் பண்ணோம்னா அதே பைக்குக்கு என்னென்னா இதிலே டிஃபால்ட்டாக வர்றது 32ன்னு காட்டுது. உங்கள் பைக்குக்கு என்ன காற்று நீங்கள் பிடிக்கணுமோ, எவ்வளோ காற்று பிடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி அடுத்த டைம் நான் ப்ரெஸ் பண்ணேன்னா அதிலே சைக்கிளோட சிம்பிள் வருது. சைக்கிளோட சிம்பிள் இதில் டிஃபால்ட்டாக 45 வருது. உங்கள் சைக்கிளுக்கு நீங்கள் எவ்வளோ பிடிக்கணுமோ அந்த மாதிரி. பாலுக்குனா இது டிஃபால்ட்டாக 9ன்னு காட்டுது. ஸோ இந்த 4 விஷயத்துக்காக மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இது நம்ம பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சார்ஜ் இருக்குது அப்படின்னா இல்லை நம்மளோட மொபைலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம் இதில். அதே மாதிரி சப்போஸ் இதில் சார்ஜ் குறைஞ்சிடுச்சுன்னா நம்ம காரில் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அதை சார்ஜும் பண்ணிக்கலாம். இந்த கார்லேயே நம்ம சார்ஜர் இருக்கும் இல்லையா, அந்த நார்மல் சார்ஜர்லேயே இதுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ டயர் காற்று கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம அடுத்த பெட்ரோல் பங்க்கை தேடிட்டு போகணும், அதான் போகிற வழியில். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கார்லேயே இருக்கும்போது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி இப்போ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நான் ஸ்விஃப்ட்டுக்கு பண்ணுறேன். இதுக்கு ஸ்விஃப்ட்டுக்கு எங்களுக்கு யூஸ்வலாக 33 ஓகேங்களா. 33ன்றதுனால பேக் டயருக்கு 33ன்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம 33 பண்ண வைக்க போகிறோம். இப்போ 33 வச்சுட்டு நம்ம இந்த டயரில் அந்த டியூப்பை மாட்டிட்டு நம்ம காற்று பிடிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். ஜஸ்ட் ரொம்ப ஈஸி இது. வித்தின் 2 to 3 செகண்ட்ஸ்லேயே நமக்கு காற்று ஏறிடும். ஸோ இப்போ நம்ம எதனா போகிற வழியில் ஐயோ காற்று கம்மியாக இருக்கே, பஞ்சராக என்னான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம கார்லேயே இது இருந்ததுன்னா இதை நம்ம காற்று பிடிச்சிக்கிட்டு அடுத்த போகிற வழியில் எங்கன்னா இப்போ சப்போஸ் பஞ்சரே ஆச்சுனாவோ அடுத்த இடத்துக்கு போய் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி பாருங்கள். இப்போ நான் போட்டு வித்தின் 2 to 3 செகண்ட்ஸ்லேயே அது ஏறிடும். அதே மாதிரி அதே கட் ஆஃப் ஆகிடும். இப்போ 33 நம்ம வச்சுருக்கோம், 33 வந்த உடனே அதே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும்.
ஸோ இது வந்து நமக்கு என்னென்னா இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஹைவேஸ்லாம் போகும் இல்லை ரொம்ப லாங் ட்ராவல்லாம் போகும்போது டயரை ஒரு சிலர் கவனிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது கூடவே இருந்துச்சுன்னா நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டால் நமக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த டயர் வந்து அடிக்கடி வெடிக்கிறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் நம்ம டயரை செக் பண்ணிக்கும்போது. அதே மாதிரி அடுத்து இப்போ நம்ம எக்ஸ்இவியில் எப்படி நம்ம இதை காற்று பிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்இவியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குன்றதுனால நமக்கு மொபைல் ஃபோன்லேயே நமக்கு ஃபுல்லாகவே ஷோ ஆகிடும். ஏன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துடும், உங்களோட டயரோட காற்று வந்து கம்மியாக இருக்குது, அதை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி நம்ம கார்லேயும் டிஸ்பிளேலேயும் நமக்கு வந்து ஷோ ஆகிடும். இப்போ இது வந்து மொபைல் ஃபோன், இது மொபைல் ஃபோன் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம மொபைல் ஃபோன் அந்த எக்ஸ்இவி ஆப்பில் அதே நமக்கு 34ன்னு காட்டுது. ஆனால் யூஸ்வலாக 36 இருக்கணும். ஸோ 36 நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்இவிக்கு வந்து நம்ம இப்போது காற்று பிடிக்கலாம். ஸோ நம்ம கார்லேயே இது இருக்கும்போது என்னென்னா நம்ம லாங் ட்ராவல் போகும்போது இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. ஸோ ஈவன் நம்ம நிறைய பெட்ரோல் பங்க்கில் அந்த காற்று பிடிக்கிற மிஷினே இருக்கும். ஆனால் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, இல்லை அது ஒர்க் ஆகாமல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது இருக்கும்போது நம்ம அங்கே தேடிட்டு போக தேவையில்ல. இப்போ பார்த்திங்கன்னா இதை செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ்லேயே அது ஃபினிஷ் ஆகிடும். காற்று பிடிச்சிட்டு அதே கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம் இதுக்கு நமக்கு. இது என்னென்னா நமக்கு எங்கேயும் தேடி ஓட தேவையில்ல. ஐயோ காரு கம்மியாக இருக்கே, காற்று கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல. ஸோ நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்குது இந்த ஏர் இன்ஃப்ளேட்டரு. இதிலே நிறைய கம்பெனிஸ் வருது. ஸோ இது ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி ரிவ்யூஸ் இருந்ததுனால இதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். நல்லாவும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. மோஸ்ட்லி இது பவர் பேங்க்காகவும் யூஸ் ஆகிறதுனால அதை பற்றி நமக்கு யூஸ்வலாக நமக்கு பவர் பேங்க் தான் நமக்கு அதிகமாக தேவைப்படும். அதுக்கும் யூஸ் ஆகிறதுனால இது 4-in-1 இருக்கிற மாதிரியே சொல்லலாம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு இது. இப்போ நான் அதையே இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் ஆஃப் ஆகிடுச்சு. கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு மொபைலில் உங்களுக்கு காட்டுறேன். அதுலேயே உங்களுக்கு காட்டும். இப்போ இந்த டயர் மட்டும், இந்த லெஃப்ட் சைட் டயரில் மட்டும்தான் நான் பிடிச்சேன். ஸோ இந்த லெஃப்ட் சைட் டயரோட காற்று வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு நமக்கு மொபைல் ஃபோன்லேயே காட்டும் பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயும் 34, இதில் மட்டும் 36 இருக்குது. ஸோ அதே ஷோ ஆகிடுது நமக்கு. ஸோ அதனால் எக்ஸ்இவி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குன்றதுனால நமக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸும் வருது. அதே நேரத்தில் ப்ளஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.